எம்பெருமான் வருவாரா, கேட்டதை கொடுப்பாரா என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கும்படி கேட்டால் நிச்சயமாக வருவார். எப்படி என்றால், மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று சொன்னால், நம்முடைய மனமாகிய கோயில் சரியான நேரத்திலே திறக்குமானால் இறைவன் வந்து நம்மை பாதுகாப்பான். இன்னொரு வார்த்தை, சித்தர்கள் பூமி என்று இதை நாம் பாராட்டுகின்றோம். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் அங்கு சித்தர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரமண மகரிஷி திருச்சுழியிலே பிறந்திருந்தாலும், மதுரையிலே படித்தாலும், அவர் திருவண்ணாமலையிலே சென்று ஆசிரமம் அமைத்து பெரிய ரிஷியாக திகழ்ந்தார். நாட்டின் ஜனாதிபதிகளெல்லாம் அவரை சென்று பார்த்து வணங்கினார்கள் என்றால் அத்தகைய ஒரு பெரிய பெருமைக்குரியவர் அவர்தான். அதில் கூட ஒரு அழகான செய்தியை சொல்வார்கள். ரமணர் அங்கே வந்து ஞானம் பெற்றிருந்த போது அவரை பார்க்க எல்லோரும் வந்தார்களாம். மகாகவி பாரதியும் வந்திருந்தார் என்றிருந்த ஒரு குறிப்பையும் நான் படித்திருக்கிறேன். அப்போது ரமணனுடைய பழைய ஆசிரியர் ஒருவர் வந்திருக்கிறார். வந்தவர் ரமணனை பார்த்து, ரமணா நீதானா இது, என்னிடத்தில் படித்த ரமணனா நீ என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம். உடனே ரமணர் சிரித்து கொண்டே, உங்கள் கேள்விக்கு பயந்து தானே நான் சந்நியாசமே மேற்கொண்டேன், நீங்கள் இங்கு வந்தும் என்னை கேள்வி கேட்கிறீர்களே என்று சொன்னவுடன் அந்த ஆசிரியரும் சிரித்து விட்டாராம். அப்படி சித்தர்கள் வாழுகிற இடமாக நாம் பார்க்கின்றோம். சரி, ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த நூற்றாண்டில் சித்தர்கள் இருப்பதை யாரும் பார்த்திருக்கிறார்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்போது என்றால் 1992ஆம் ஆண்டு மலை உச்சியிலே சென்று, இப்போது நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியைச் சேர்ந்த அன்பர்கள் அங்கே சென்று நேரலையாக நமக்கு செய்திகளை காட்டுகிற போது அந்த விளக்கேற்றுகின்ற இடத்திற்கு, அந்த ஜோதி ஏற்றுகின்ற இடத்துக்கு அருகிலே இருக்கிறார்கள். அதுபோல் நானும் அருகிலே சென்று இருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நான் அங்கு சென்றபோது அதிகாலையிலே புறப்பட்டு மாலையிலே நான் போய் சேர்ந்தேன். 16 மைல் சுற்றளவு என்று சொல்கிறார் என்றால் அந்த மலையும் அவ்வளவு உயரம்தான். அப்படி இப்போ செல்லுகிற போது அங்கே மரமில்லை, செடி இல்லை, கொடி இல்லை, எதுவுமே இல்லை. மலை உச்சியிலே அப்படியான நேரத்தில் ஒரு ஒல்லியான ஒரு சிறிய உருவம் ஒன்று ஒரு குகையிலிருந்து தவந்து மற்றொரு குகைக்கு போவதை நான் பார்த்தேன். ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு அவர் தவந்து போவதை பார்த்துவிட்டு நான் அருகில் இருந்தவர்களில் கேட்டேன், இது யார் இப்படி தவறுந்து செல்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவர் என்னை இப்படி ஒரு அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு, சிலருடைய கண்களுக்கு மட்டும்தான் இவர்கள் தோன்றுவார்கள், இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இவர்கள் இந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதோடு மட்டுமில்லை, இன்றைக்கு திருக்கார்த்திகை அல்லவா, தீபமேற்றுகிற நாளை பார்ப்பதற்கு அவர்கள் வருவார்கள், சூழ சரீரத்தை பார்க்கிற வாய்ப்பு பலருக்கு கிடைக்காது என்று சொன்னார். நான் இதை மெய்சிலிருக்க பார்த்து கொண்டிருந்தேன். இது உண்மையும் கூட. இதோ பஞ்சமூர்த்திகள் வருகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சமூர்த்திகள் வருகிற போது இன்றைக்கு மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரராகிய அந்த எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அந்த படிவாசலை தாண்டி வந்திருந்து அவர்கள் செய்கின்ற சமிக்கையின் மூலமாகத்தான் மேலே அந்த விளக்கு ஏற்றப்படும். அந்த விளக்கு ஏற்றப்படுகிற போது ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், நான் அன்றைக்கு மலை உச்சியிலே இருந்தபோது கடும் மழை பெய்தது. அப்படி மழை பெய்த போது நாங்கள் இருக்கிற இடமே தெரியாத அளவிற்கு மேகம் எங்களை சூழ்ந்திருந்தது. சற்று நேரத்தில் அந்த மழை நின்று விளக்கு ஏற்றி அந்த ஜோதி ஏற்றப்பட்டு நிலவு ஆகாயத்திலே தோன்றிய போது நான் மெய்சிலிர்த்து போனேன். உண்மையிலேயே அது ஒரு தூங்கா விளக்கு என்று ஆக்கா பெருமாள் ஐயா சொன்னார்கள். நந்தா விளக்கு, தூங்கா விளக்கு என்று சொன்னதைப் போல நிலவு ஆகாயத்திலே அப்படி முழுமதியாக தோன்றியதை நான் பார்த்தேன். மலை மீது விளக்கு எரிகிறது, விண்ணிலே நிலவு காய்கிறது, வீடுகள் தோறும் அந்த விளக்கை ஏற்றுகிறார்கள். ஆகாயத்து நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்ததைப் போல் நமக்கு தோன்றுகிறது. அப்படியான காட்சியை நாம் பார்த்தோம். இதோ பஞ்சமூர்த்திகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள். அதுவும் அந்த மூர்த்திகள் அவர்கள் துள்ளி ஆடுவதைப் போல அதை கொண்டு வருகின்ற சீர்பாதம் தாங்கிகள், அதாவது எம்பெருமானுடைய திருவடியை தங்கள் தோள் மீது வைத்துக்கொண்டு அவரை குதூகலமாக தூக்கி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். மதுரையிலே
அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது, அவர் தங்க குதிரையிலே வருகிற போது, அந்த குதிரை வாகனத்தை தூக்கி வருகின்ற சீர்பாதம் தாங்கிகள் அந்த குதிரையை துள்ளி ஓடி வருமாறு காட்டுவார்கள். அதுபோல இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் உள்ளிருந்து கோவிலுக்கு வெளியிலே வருகிற போது துள்ளி குதித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மனம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நினைக்கிற போது தான் ஏற்படும். இன்னொரு செய்தி கூட நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமையை சொல்லுகிற போது சுமந்தசிறி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த 9வது பாடலில் எப்படி திருவடி திருமுடி தேடிய படலத்தை அழகாக சொன்னார். தன்னுடைய 3000 பாடல்களிலும் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார் என்று. திருஞான சம்பந்தர் இன்னொரு செய்தியும் செய்திருக்கிறார். எப்படி என்றால், நம்முடைய பண்டிகைகள் எல்லாம் எவை என்பதை மயிலாப்பூர் பதிகத்திலே சொல்லியிருப்பார். எலும்பு வடிவாக கிடந்த அந்த அஸ்தி வடிவாக கிடந்த பெண்ணை மீட்டெடுக்கிற போது அவர் தேவார பாடலை பதிகத்தை சொல்ல 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 அந்த சாம்பலிலே இருந்த அந்த உருவம் அங்கே உயிர் பெற்று வருகிறது. இந்த கதையெல்லாம் நாங்கள் சொல்லுகிற போது சிலர் வேடிக்கையாக கேட்பார்கள், சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் வருமா என்று. ஃபீனிக்ஸ் பறவை என்ற ஒரு பறவை மேல்நாடுகளிலே இருக்கிற புராணங்களிலே அது சாம்பலிலிருந்து உயிர்த்து வருகிறது என்று சொன்னால் அதை நான் நம்புகிறோம். இங்கே பூம்பாவை எழுந்து வந்தார் என்பதை ஞானசம்பந்தர் பாடல் மூலம் அறிகிறோம். அப்படி அவர் பாடுகிற போது ஒவ்வொரு திருவிழாவாக சொல்லி இதை பார்க்காமல் போனாயே, இதை பார்க்காமல் போனாயே என்று சொல்லுகிறார். திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்று அவர் சொல்லுகிற போது இந்த கார்த்திகை தீபத்தை பற்றியும் சொல்லுகிறார். ஒன்று தெரிகிறதா? திருஞான சம்பந்தர் திருவோணத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், திருவோண பண்டிகை இன்றைக்கு கேரளாவிலே கொண்டாடப்படுகிறது என்றால், ஒரு காலத்தில் அந்த பண்டிகை நம்முடைய பண்டிகையாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறதை பார்க்கிறோம். திருஞான சம்பந்தர் அதனை சுட்டிக்காட்டி பாடுவதை நாம் காணுகின்றோம். கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளை நாம் கண்ணார காணுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் திருவண்ணாமலைக்கு சென்றுதான் பார்க்க முடியும், அல்லது கூட்டத்தில் எப்படி போய் பார்க்க போகிறோம் என்று தயங்கி அமர்ந்திருப்பார்கள். எம்பெருமான் வீதி உலா வருவதே எதற்காக என்றால், மூலவர் ஒருவர் இருப்பார், அவர் கோயிலுக்குள்ளே இருப்பார். உற்சவர் ஒருவர் இருப்பார், அவர் ஊரையை சுற்றி வருவார். தேரிலே வருவார், பல்லக்கிலே வருவார், வாகனத்திலே வருவார். அப்படி எம்பெருமான் தேரிலே பல்லக்கிலே வர காரணம் என்ன என்றால், கோவிலுக்கு வர முடியாத வயோதிகர்கள், குழந்தைகள் எல்லோரும் எம்பெருமானை காண வேண்டுமென்றால் அவர்கள் வீட்டுக்கு அவர் வருவார். அப்படி வருவதற்காகத்தான் சுற்றி வருகிறார். உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். இன்றைக்கு புதிய தலைமுறை அதை சாய்த்து காட்டியிருக்கிறது. உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று மாணிக்க வாசகர் சொன்னதைப் போல இல்லந்தோறும் அண்ணாமலையாருடைய உருவத்தை கொண்டு வந்த பெருமை புதிய தலைமுறைக்குத்தான் உண்டு. இதோ எங்கள் வீட்டிலிருந்து நான் திருவண்ணாமலையை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இதை எத்தகைய ஒரு பெருமையாக கருத வேண்டும். நாம் பொதியமலையிலே இருந்து இமயமலையில் நடந்த திருமணத்தை அகத்தியர் பார்த்தார் என்ற செய்தியை புராணத்தில் படிக்கிறோம். எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திருமணம் செய்து கொள்வதை பொதியமலையிலிருந்து அகத்தியர் பார்த்தார் என்று சொல்லுகிற போது அது நம்ப முடியுமா என்று கேட்கிறோம். இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, நம் இல்லத்திலே இருந்து நம் உள்ளத்திலே இருக்கிற எம்பெருமானை புதிய தலைமுறை மூலமாக பார்க்க முடிகிறது என்றால் அருகிருந்து பார்க்கிறோம், இடைஞ்சல் இல்லாமல் பார்க்கிறோம், நெருக்கடி இல்லாமல் பார்க்கிறோம். இறைவன் நம் வீட்டுக்கு சிறப்பாக வந்ததைப் போல் பார்க்கிறோம், அவரை வரவேற்று வணங்கி பார்க்கிறோம் என்றால் இந்த வாய்ப்பை தந்த புதிய தலைமுறையை நாம் வணங்கத்தான் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் எம்பெருமானுடைய வருகை எப்போதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அன்பெனும் வாசல் திறக்கிற போதுதான் அந்த எம்பெருமானுடைய உருவம் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். இப்படி இன்னும் சற்று நேரத்தில் இதோ அந்த மலையின் மீது இருக்கின்ற அந்த நெய்யால் சுற்றப்பட்ட அந்த காடா துணியில் சூடங்களை வைத்திருக்கிறார்கள். கீழிருந்து எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வந்த பிறகு, பஞ்சமூர்த்திகள் வந்த பிறகு அவர்கள் அங்கிருந்து அந்த கற்பூர ஆரத்தியை காட்டி முடித்தவுடன் மேலே விளக்கேற்றப் போகிறார்கள். அந்த விளக்கேற்றும் காட்சியை நாம் காண இருக்கின்றோம். வீட்டில் இருந்தபடியே இதனை காணுகின்ற வாய்ப்பை நமக்கு தந்த புதிய தலைமுறையை வாழ்த்துவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம்.